மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. விஜய் பேசுகிற பேச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் டிபேட் ஆகிற அளவுக்கு எடப்பாடியார் பேச்சு டிபேட் ஆவது கிடையாது. திமுகவினுடைய முதன்மை எதிரியாக விஜய் உருவாகி கொண்டிருக்கிறாரா? அதிமுக இந்த இடத்துல அடிபட்டு போறாங்களா? உங்களுடைய பார்வை என்ன? பெருந்திரளான இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னாடி இருக்கிறது உண்மை. ஆனா எனக்கு பின்னாடி தான் ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் வரணும், சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது, அது அரசியலில் எப்படி வெற்றி கைகூடும் தெரியல. மக்கள் வந்து வேலை இல்லாமலாம் எடப்பாடியார் கூட்டத்துக்கு போறாங்க, ரைட்டு. ஆனால் அவர் தொகுதி வாரியா போறாரு. தொகுதி வாரியா, அதுதான் அரசியல்வாதி. மாவட்ட வாரியா மாவட்டத்துக்கு போறேன், நான் சனிக்கிழமை மட்டும்தான் போவேன். அது என்ன சனிக்கிழமை மட்டும் தான் சொல்றாரு? ஷூட்டிங்கா எடுக்கிறோம். மக்கள் வந்து தன்னெழுச்சியால விஜயை பாக்குறதுக்கு வராங்க. விஜய் பேச்சை கேட்கறதுக்கு தன்னெழுச்சியா தானே சார் வராங்க. கட்சியா வராங்களா, ரசிகர்களா வராங்களா? எம்ஜிஆருக்கும் ரசிகர்களா தானே வந்தாங்க. நீங்க எம்ஜிஆரோட எல்லாம் எந்த தலைவனையும் ஒப்பிடாதீங்க சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வாழ வச்சவங்க இன்னைக்கு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேரை வாழ வச்சுட்டு வந்திருக்கிறோம். விஜய் அதிமுகவுக்கு திரட்டு இல்லையா சார்? திமுகவே திரட்டு இல்ல. இன்னமும் தேர்தல நிக்காத கட்சியை திரட்டு இருக்கீங்க. இல்ல சார், அவர் வந்து குறி வைக்கிற இடம் அதிமுக இடத்தை குறி வைக்கலாம். வச்ச குறி பூரா சரியா வந்துருமா என்ன? இவரை விட உச்சபட்சத்தில் நீண்ட காலம் இருந்தவர் கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எங்க போய் ஒரு ராஜ்யசபா சீட்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. சார், விஜய்க்கு இருக்கிற மார்க்கெட் வேற, கமலுக்கு இருக்கிற மார்க்கெட் வேற. அந்த மார்க்கெட் வந்து திரைப்படத்துக்கு சரி. விஜய்க்கு கூட்டம் கூடுதா ஓட்டா மாறாதுங்கிறீங்க, ஆனா எடப்பாடியாருக்கு ஓட்டா மாறுங்கிறீங்களே, கூட்டம் கூடுதுங்கிறீங்களே. உங்க ஸ்டாண்ட் எனக்கு புரியவே இல்லையே சார். கட்சி அடிப்படை கட்டமைப்பு இங்க இருக்குங்க. தாவேக்காவுக்கு இருக்கா? இல்லையா? அண்ணா திமுகவினுடைய தொண்டர்கள், அதன் இயக்கத்தினுடைய இருக்கக்கூடியவங்க யாருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. அண்ணா திமுக தான் பொறுத்து. இல்ல சார், அதிமுக ஒரு ஃபேக்டரை விஜய் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நீ என்ன தமிழ்நாட்டுல பல 15 வருஷம் முதலமைச்சர் இருந்தவர் அவரு? இல்ல பல மாநிலங்கள்ல உங்க கட்சி ஆட்சியில் இருக்கா? நீ கண்டுகிட்ட என்ன, கண்டுக்கிறாட்டி என்ன? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமதி அக்னீஸ்வரன் அவர்கள் இருந்தார். வணக்கம் அக்னி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்கு. விஜய் சனிக்கிழமை தோறும் தன்னுடைய மக்கள் பயணம் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். திமுகவை குறிப்பாக பின் பாயிண்ட் பண்ணி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தொண்டர்கள் கிட்ட, அங்க கூடியிருக்கிற மக்கள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்றாரு. அதாவது தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் போட்டின்னு கேட்கிறாரு. மக்கள் டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. குறிப்பாக தன்னுடைய முதன்மை எதிரியாக வந்து திமுகவை முன்னிறுத்துகிறார் விஜய். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருதுருவ அரசியல் தான். 72க்கு பிறகு, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அது திமுக vs அதிமுக என்கின்ற போட்டி தான். ஒரு 48 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை வந்து திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஏடிஎம்கே தான். விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் கூடுது. அதிமுக ஒரு தொடர் தோல்வியில இருக்காங்க. கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு பல்வேறு இஷ்யூக்கள் இருக்கு. அதையும் தாண்டி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரும் ஒரு பிரச்சார பயணம் போறாங்க. ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் எல்லாம் கூடுறாங்க. ஆனாலும் விஜய் பேசுகிற பேச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் டிபேட் ஆகிற அளவுக்கு எடப்பாடியார் பேச்சு டிபேட் ஆவது கிடையாது. திமுகவினுடைய முதன்மை எதிரியாக விஜய் உருவாகி கொண்டிருக்கிறாரா? அதிமுக இந்த இடத்துல அடிபட்டு போறாங்களா? உங்களுடைய பார்வை என்ன இதை பத்தி? இல்ல, விஜய் வந்து ஒரு பெரிய சிறந்த நடிகரா சார்? அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு சார், அரசியல்வாதியாவும் மாறிட்டாரு சார். அரசியல்வாதியா மாறி இருக்கிறாரு. அது எந்த தேர்தல்ல தெரியும் அப்படின்னா 2026 தேர்தல்ல தான் தெரியும். அதனால இப்ப ஆளுங்கட்சியை வச்சுதான் எல்லாருமே சொல்லுவாங்க, எங்களுக்கு எதிரி அவர் தான். எதிர்கட்சியோடைய போட்டி போடுவாங்க. ஆகவே இவங்க எந்த தேர்தலையும் நிக்காம நேரடியாக நாங்கள் வந்து ஆளுங்கட்சியை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு அவங்ககிட்ட அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் இருக்கிறதா? தேர்தலில் இதுவரைக்கும் நின்றுருக்காங்களா? எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. பெருந்திரளான இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னாடி இருக்கிறது உண்மை. ஆனா
எனக்கு பின்னாடி தான் ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் வரணும், சுழலணும் அப்படின்னு நினைக்கிறது, அது அரசியலில் எப்படி வெற்றி கைகூடும் தெரியல. இல்ல சார், அரசியல்வாதியாக ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கனவு இருக்கும்ல சார். கனவு இருக்கலாம், நம்மளை நோக்கி தான் அரசியல் சுழலணுங்கிற ஆசை இருக்கும்ல சார். கனவு விஜய் பண்றாரு. கனவு இருக்கலாம், சாத்தியப்படக்கூடிய கனவா இருக்கணும். சில கனவு பகலில் காண்பது பொய்க்காது, நடக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. விக்கிரவாண்டி கூட்டத்தை பாத்தீங்களா? மதுரை கூட்டத்தை நான் பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் ரொம்ப வருத்தத்தோடு இந்த ஆதன் மீடியால பதிவு செய்யறேன். அதுவும் நெறியாளர் தாமரைக்கு முன்னாடி பதிவு செய்யறேன். எல்லா அரசியல் தலைவர்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுதுன்னா நம்ம அத்தனை பேருக்குமே நமக்கு வேலைகள் எல்லாம் விட்டு விட்டு தான் வருகிறோம். ஆமா சார், வேலையே இல்லைன்னு அர்த்தம். நமக்கு வேலை இல்லை அதனால போறோம், அப்படித்தானே சார்? அப்படி கிடையாது. வேற இல்ல, எடப்பாடியார் கூட்டத்துக்கு கூட்டம் வருது, Correct. மக்கள் வேலை இல்லாமலாம் எடப்பாடியார் கூட்டத்துக்கு போறாங்க. ரைட்டு. ஆனால் அவர் தொகுதி வாரியா போறாரு, தொகுதி வாரியா அதுதான் போறாரு சார். அரசியல்வாதி. மாவட்ட வாரியா மாவட்டத்துக்கு போறேன், நான் சனிக்கிழமை மட்டும்தான் போவேன். அது என்ன சனிக்கிழமை மட்டும்? அதான் சொல்றாரு. ஷூட்டிங்கா எடுக்கிறோம். விஜய் என்ன சொல்றாரு? சனிக்கிழமை தான் மக்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க, மற்ற ஏன் நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை போறாரு சார் அவரு. ஆகவே உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் பிரதானமா வளர்ந்துட்டோம். இல்ல சார், நீங்க கூட்டப்படுற கூட்டம்ங்கறீங்க, மக்களுக்கு வேலையில அதனால கூட்டத்துக்கு போறீங்க. கூட்டம் கேட்கல, எல்லா அரசியல் கட்சிக்கும் இப்படி கூட்டம் கூடுதே சார். கூட்டம் கூடுது சார். எடப்பாடியார் வளர்ந்த நாடுகள்ல அப்படி கூடல சார். சார் தமிழ்நாட்டுல மட்டும்தான் சார் அப்படி. இந்த நிலைமை சரின்னு நினைக்கிறீங்களா சார்? எத்தனை கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டுல சொல்லுங்க? ஒரு 8 கோடி பேர் இருக்கும் சார். எந்த மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி ஒரு நாட்டுல ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மக்கள் தொகையே தெரியாம நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை கோடி பேர் சார் இருக்காங்க தெரியலையே. 8 கோடி பேர் இருக்குன்னு நம்ம ஒரு டேட்டா, கடைசியா ஒரு டேட்டா வச்சு நம்ம கடைசியான டேட்டா 7,22,00,000 பேரு. அது இப்ப 2011ல இப்ப 8 கோடியா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது 8 கோடியா வந்திருக்குது அப்படின்னா எப்படி? எந்த தரவுகளின் மூலம்? தரவுகள் இல்ல இல்ல. அதே மாதிரிதான் கூட்டமும், நம்மகிட்ட தரவுகளே இல்ல. அது மாதிரிதான் விஜய் கட்சியும் தேர்தல்ல நிக்கல, ஆனால் நாங்கள் தான் இந்த திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னா எப்படி? கூட்டத்தை பாக்குறீங்களா சார்? கூட்டம் இதை விட பிரம்மாண்டமா சிரஞ்சீவிக்கு கூடிச்சு சார். சார் சிரஞ்சீவி இதை விட பிரம்மாண்டமா எல்லா கட்சி தலைவர்களுக்கும் கூடிச்சு சார். இதை விட பிரம்மாண்டமா கேப்டன் விஜயகாந்துக்கு கூடிச்சு சார். திண்டிவனத்துல முதல் தேர்தல்ல 8% வாங்கினார் சார் விஜயகாந்த் அவர்கள். ஆமா. அதுக்கப்புறம் 2வது தேர்தல்ல பிரதான எதிர்கட்சியா வந்தார்ல சார். வந்தார்ல. ரெண்டு தலைவர்கள் தான் திரைத்துறையிலிருந்து இங்க இவ்வளவு தூரத்துக்கு முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் வந்திருக்கிறாங்கன்னா அது அம்மையார் ஜெயலலிதா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த். வேற யாரு சொல்லுங்க? கலைஞர் சார். கலைஞரும் சினிமால இருந்து வந்தவர் தான். அண்ணாவே சினிமால இருந்து வந்தவர் தானே சார். அவங்க எல்லாம் தந்தை பெரியாரிடம் இருந்து அவங்க பாடல் எழுதிய அல்லது கதாபாத்திர வசனங்கள் எழுதினவங்க சார், நடிச்சவங்களா? நான் இவ்வளவு கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு இங்க வர்றேன் சொல்றாரு. ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு விஜய். எவ்வளவு பெரிய விஷயம் சார். சார் ஒரு படத்துக்கு 100 கோடி சம்பளம் வாங்குறாரு சார். 100 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு மக்கள் பணிக்காக அரசியலுக்கு விட்டுட்டு மக்கள் பணிக்கு வர்றாங்க. ஆமா, அத நீங்க நம்புறீங்க? நான் நம்புறேன். மக்கள் நம்புறாங்க, அதனாலதான் கூட்டமா கூட்டுறாங்க, தன்னெழுச்சியா கூட்டுறாங்க சார். மற்ற அரசியல் கட்சிகளுக்கு காசு கொடுத்து கூடுறாங்க, மதுபானம் கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க. ஆனா விஜய்க்கு இளைஞர்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம், தன்னெழுச்சியா கூட்டுறாங்க. இதை விட வேற என்ன சார் இது வேணும் உங்களுக்கு? அரசியல் புரிதல் வேணும். மக்கள் தன்னெழுச்சியால விஜயை பாக்குறதுக்கு வராங்க. விஜய் பேச்சை கேட்கறதுக்கு தன்னெழுச்சியா தானே சார் வராங்க. கட்சியா வராங்களா, ரசிகர்களா வராங்களா? எம்ஜிஆருக்கும் ரசிகர்களா தானே வந்தாங்க. நீங்க எம்ஜிஆரோட எல்லாம் எந்த தலைவனையும் ஒப்பிடாதீங்க சார். எந்த தலைவனையும் ஒப்பிட முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மனிதநேய பண்பாளர். அவர் வாழ வச்சவங்க இன்னைக்கு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேரை வாழ வச்சுட்டு வந்திருக்கிறோம் சொல்லுங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி தந்தைகள் எல்லாருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் வாழ வச்சாரு. நாம எத்தனை பேர்த்த வாழ வச்சோம் சார்? அது அவருடைய தனிப்பட்ட குணம் சார், ஈகை குணம் சார். அது மிக்க நன்றி. இதுதான் தாமரை செல்வன் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? அந்த தனிப்பட்ட ஈகை குணம் இருப்பவர்களால் தான் அரசியலில் வெற்றி பெற முடியும். அவர் வெற்றி பெற்றார். இன்னைக்கு அவர் பேர் இருக்கு, என்னைக்கு இருக்கும். ஆகையினால நான் அந்த கட்சியவே, அவர் ஆரம்பிச்ச கட்சியவே, எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாவே இல்லைங்க. ஒரு பெரிய இதுவே இல்லைங்க. என்னுடைய நோக்கம் திமுக தான் எதிர்ப்பு. ஆமா, நான் கேட்கிறேன், சீமானுடைய நோக்கம் என்ன? திமுக எதிர்ப்பு. அதிமுகவின் நோக்கம் என்ன? திமுக எதிர்ப்பு. விஜயின் நோக்கம் திமுக எதிர்ப்பு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 முனை போட்டியில 3 முனைகள் திமுகவை நோக்கி தானே இருக்குது.
அப்படித்தானே இருக்கணும். ஏன்னா திமுக தான் ஆட்சியில இருக்காங்க, அப்படிதான் இருக்க முடியும். அதத்தான் சொல்றோம். ஓகே. ஆகையினால மற்ற கட்சியெல்லாம் அவர் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பார்த்தாருன்னா அரசியல் புரிதலே இல்லைன்னு அர்த்தம். மதுரை மாநாட்டுல ஒரு விஷயம் பேசினார். எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் வந்து முதலமைச்சர். அவர் ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அத பத்தி உங்களுக்கு ஏன் கவலை? நீங்க எம்ஜிஆரோட பெரிய ஆள் சார். அதிமுக அத பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? அவங்களுக்கு நல்லா தெரியுங்கிறாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்காங்களா? கவலைப்பட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? அந்த ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துருமா? அதுக்கு ஒரு காலமும் வராது. 85 மாவட்ட கழக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் நிக்கிறாங்க. 2 பொதுக்குழு கூட்டினாரு. உங்களுக்கு முன்னாடியே மதுரையில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி எழுச்சி மிகு ஒரு மாநாடு நடத்தினாரு. மதுரையை ஸ்தம்பிச்சு போச்சு. அதிமுக நடத்துச்சு. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்தினாரு. நீங்க வந்து அவர் நடத்தினாரு, இவர் நடத்தினாரு, அந்த கட்சி எல்லாமே நடத்துறாங்க சார். ஆனா வாக்கு சதவீதம் குறைஞ்சுக்கிட்டே இருக்குல்ல அதிமுகவுக்கு. 40 அம்மையார் இருக்கும் போது 45% சார். அதுக்கப்புறம் இப்ப 21% வந்துருச்சு சார். நாங்க ஒரு விஷயத்த பாருங்க. நீங்க அம்மையார் இருக்கிற போது 15 வழக்கு போட்டாங்களா கட்சி மீது? முன்னாள் முதலமைச்சரே வழக்கு எத்தனை வழக்கு போட்டிருக்கிறாரு? போட்டாங்களா? இல்லையே. அப்ப வழக்கே அம்மையார் இருக்கிற போது இருந்தது சார். வழக்கு அதே மாதிரி சொல்ல முடியாது. வழக்கை தாண்டி அம்மையார் மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சி ஒரு தொடர் தோல்வியில சார் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. தொடர் தோல்வியே கிடையாது. அப்படிதான் எல்லா பேரும் அப்படிதான் ஒரு தவறான புரிதலா நீங்க மக்கள்கிட்ட பரப்பி விட்டுறீங்க. என்ன தொடர் தோல்வி? 2019 இடைத்தேர்தல் 9 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. அதுல அதிகமா ஜெயிச்சது திமுக. 2019 நாடாளுமன்ற தேர்தல் அதுல ஒரு 38 தொகுதிகளை வந்து திமுக ஜெயிச்சாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் அதுலயும் திமுக வெற்றி. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் திமுக வெற்றி. ஊரக உள்ளாட்சி திமுக அதிக இடங்களை பிடிச்சாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அதுலயும் திமுக அதிக இடங்களை பிடிச்சாங்க. இங்க அதிமுக தொடர் தோல்விதான் சார் இருக்காங்க. 2021 எத்தனை வெற்றி பெற்றாங்க? 75 சட்டமன்ற உறுப்பினர். ஆமா சார். 10 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு 13 தேர்தல் அதிமுக தோத்துட்டு தானே வந்துச்சு. 2011 சட்டமன்ற தேர்தல், 14 நாடாளுமன்ற தேர்தல். அது மாதிரி நீங்க ஸ்ரீரங்கம், சங்கரன் கோவில், புதுக்கோட்டை எல்லாத்திலையும் தோத்துட்டு தானே வந்தாங்க. ஊராட்சி நீங்க சொல்றீங்களே கூட்டுறவு சங்க தேர்தல்ல புறக்கணிப்பு. 2012 புதுக்கோட்டை தேர்தல் இடைத்தேர்தல் புறக்கணிப்பு. அதுவும் தாண்டி தானே வந்துச்சு. ஆர்கே நகர்ல வைப்பு தொகை இழந்தது மருது கணேஷ் அவர்கள், திமுக. அப்போ இவைகள் எல்லாம் ஒரு கட்சிக்கு சகஜம். சரி. ஆனா ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கிற நிலையிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டுதான் இன்னைக்கு அந்த கட்சி பயணிக்குது. ஆகையினால இன்றைக்கு எதிர்கட்சியா 75 சட்டமன்ற உறுப்பினரோட 2026 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு வந்திருக்குதுன்னா பிரதான எதிர்கட்சி அதிமுக தான் சார். பிரதான எதிர்கட்சி அதிமுக தான், இல்லன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் வாக்கு சதவீதம் குறைஞ்சுக்கிட்டே இருக்குல்ல சார். வாக்கு சதவீதம் கூடும் குறையும். அப்படி பார்த்தா திமுக பலமான நீங்க சொல்றீங்க தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கு. 6% குறைஞ்சிருக்குதே. மக்கள் நீதி மையம் 3.6 சேர்ந்ததுக்கு பிறகு 10% வாக்கு திமுகவுக்கே குறைஞ்சிருக்கே. யாராவது கேள்வி எழுப்புறோமா? ஏன்னா தொடர் வெற்றி. நான் கேட்கிறேன், தொடர் வெற்றி தானே. ஊரக உள்ளாட்சி தேர்தல் 6.5 வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்க. யாராவது தமிழ்நாட்டுல ஒரு ஊடகம் இதை கேள்வி கேட்கிறாங்களா? ஜனநாயகத்தை தூக்கி தலையில வச்சு ஆடக்கூடிய ஊடகங்கள் எப்பா 5 வருஷத்துக்கு மேல 6.5 வருஷம் ஆச்சே, அடுத்து 10 வருஷத்துக்கு நீங்க தானா கேக்குறீங்களா? யாரும் கேட்கலையே. ஆகவே இது எல்லாம் வந்து ஒன் சைடட், ஒரு புறமாக ஆகா பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்துட்டாங்க, தொடர்ந்து வெற்றி. அதாவது அதிமுகவுக்கு எதிராக நரேட்டிவ் செட் செய்யறாங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? உண்மை அதுதான். அதுல என்ன 100% உண்மை. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்க நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல கிட்னி திருட்டு, அதிமுக அதை இன்னும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கும் அந்த கட்சிக்கு இருக்கு. ஆனால் இதுல 1000 கோடி டாஸ்மார்க்ல முறைகேடு உச்ச நீதிமன்றத்துக்கு மாநில அரசு போச்சு. கிட்னி திருட்டுல தென்மண்டல ஐஜி தலைமையில 5 IPS குழு போடணும்னு சொன்னாங்க. ஆனா அதை எடுத்து உடனே கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்க போறாங்க. ஏனென்றால் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக, ஆளுகிற காவல்துறையும் ஆளுகிற கட்சிக்கு திமுகவுக்கு ஆதரவா இருக்கு. ஆளுகிற கட்சியில திமுகவில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அங்க இருக்கு. அங்க எதுக்கு போனீங்க? 1000 கோடி டாஸ்மார்க் அமலாக்கத்துறை எதுக்கு போனீங்க? IAS அதிகாரி வீட்டுல ரைடு. இங்க இப்ப எதுக்கு போறீங்க? கிட்னி திருட்டு வழக்குல 5 IPS அதிகாரிகளை பாதுகாக்க.
இதெல்லாம் பேசணும்ல சார், ஏன் சார் பேச மாட்டேங்கிறார் எடப்பாடியார்? பேசுகிறார்கள். பேசுவதை காட்டிலும் அதை ஊடகத்திலும் மற்றவையிலும் மறைப்பதற்காக அவர்கள் அதிக பொருளை செலவழிக்கிறார்கள். எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் அதிமுகவுக்கு த்ரெட் இல்லையா சார்? த்ரெட்டா இல்லையான்ற 2026 தான் தெரியும். இல்ல சார், ஆனா ஒரு அதிமுகவுக்கு திமுகவே த்ரெட் இல்ல. இன்னமும் தேர்தல நிக்காத கட்சியை த்ரெட்டுன்னு இருக்கீங்க. இல்ல சார், அவர் வந்து குறி வைக்கிற இடம் அதிமுக இடத்தை குறி வைக்கிறார். குறி வைக்கலாம், வச்ச குறி பூரா சரியா வந்துருமா என்ன? மக்கள் கூட்டம் தான் சார் அதுக்கு சாட்சி. ரைட், சரியானது. இந்த ஆதன் மீடியால மக்கள் கூட்டம் தான் சாட்சி. உண்மை. உங்களோட 30 ஆண்டுகள் பயணம் செய்த திரு மணிகண்டன் வீராசாமி என்ன விவாதத்துல பேசிட்டு இருக்கிறாருன்னு பாக்குறீங்களா? 30 வருஷம் உங்களோட பயணம் பெற்றார். திரு ஐயநாதன் மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்லுகிறார்? ஜெகதீஸ்வரன் உங்களோடு 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் உங்களுக்காகவே பயணப்பட்டார். என்ன சொல்லுகிறார்கள்? உங்களை யாரும் நெருங்க முடியவில்லை, ஆனால் உங்களை நெருங்கியவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்கள் உண்மை முகத்தை வீதியில் காட்டுகிறார்கள். உண்மைதானே? நீங்க யாருமே பார்க்கறது இல்ல. இது படம் அல்ல, இது நிஜ அரசியல். நிமல் ராகவன் அப்படிங்கிற ஒருத்தர் அவங்க ஊர்ல, தஞ்சாவூர்ல பேராவூர்னியில 564 ஏக்கர் அந்த கண்மாயை ஏரியை சுத்தப்படுத்தி தண்ணீர் கொண்டு வந்து அவர் உலகம் முழுவதும் அவருடைய பெயர் தெரிகிறது. கென்யா வரைக்கும் போயிருக்கிறாரு. ராஜஸ்தான் இருக்குது. மத்திய அரசு அவரை அழைத்து அவருடைய எதுகளை கேட்டு நடைமுறைப்படுத்துன்னு சொல்றாரு. ஆனால் தமிழக அரசு அதை பயன்படுத்த தயாராகவில்லை. ஒரு இளைஞர் சார், ஒரு இளைஞர் நிமல் ராகவனுக்கு முதல்வர் விருது கொடுத்திருக்காரு சார். கரெக்ட் சார். விருது கொடுத்தா போதுமா? தமிழ்நாடு முழுக்க நீராதாரங்களை பெருக்க வேண்டும். தடுப்பணைகளை முந்தைய அரசு, அதிமுக அரசு, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீராதாரத்தை பெருக்கினார். ஒரு இளைஞனால் அந்த நிமல் ராகவன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நான் வணக்கம் செலுத்துறேன். ஒரு தனி மனிதனால் அரசாங்கம் செய்ய முடியாத ஒருத்தர் செய்யறாருன்னா, விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நேரமும் காலமும் அவர்களுடைய பொருளாதாரமும் எவ்வளவு விரயமாகுது பாருங்க. நம்பிக்கை இல்ல சார். இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை இல்ல. எப்போது விஜய் ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு, அவர் பின்னாடி கூடுறாங்க எல்லா. அது அப்படித்தான். நல்ல கேள்வி. அப்படித்தான் சீமா நம்பிக்கை கொடுத்தார். 8% வாக்கு வாங்கியிருக்காரு சார். அப்படித்தான் திரு டிடிவி தினகரன் நம்பிக்கையை கொடுத்தார். அப்படித்தான் புரட்சி புயல் வைகோ நம்பிக்கையை கொடுத்தார். ஆனால் அவர்களாலும் ஆட்சி பிடிக்க முடியவில்லை. எதிர்கட்சியா கூட வரவில்லையே சார். அவங்க வேற சார், விஜய் வேற சார். இல்ல விஜய் சீமால உச்சபட்சத்துல இருக்காரு சார். அங்கிருந்து அரசியலுக்கு வராரு. இவரை விட உச்சபட்சத்தில் இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவரை விட உச்சபட்சத்தில் நீண்ட காலம் இருந்தவர் கமலஹாசன். மக்கள் நீதி மையத்தை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எங்க போய் ஒரு ராஜ்யசபா சீட்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு சார். விஜயையும் கமலையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்படி சொல்லியாது. எல்லாரும் நடிகர் தானே. நடிகர்கள் தான் சார். ஆனா விஜய்க்கு இருக்கிற மார்க்கெட் வேற, கமலுக்கு இருக்கிற மார்க்கெட் வேற. அந்த மார்க்கெட் வந்து திரைப்படத்துக்கு சரி. பொது வாழ்க்கையில மக்களோடு மக்களாக நீங்க இணைஞ்சு பணியாற்ற ரஜினிக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அதே மார்க்கெட் விஜய்க்கு இருக்கு. ரஜினி அரசியலுக்கு வரல, ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனா விஜய் ரிஸ்க் எடுத்திருக்காரு. அது ரிஸ்க் எடுத்து ஆட்சி கொண்டீங்களா? வரட்டும் பாப்போன்ற. உங்களுடைய திட்டங்கள் என்ன, தீர்வுகள் என்ன? எல்லா கட்சியும் குறை சொல்றதா உங்களுக்கு தீர்வா? ஆளுங்கட்சியை குறை சொல்றீங்க, சரி. ஆளுங்கட்சியை குறை சொல்றதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க சார்? நான் ஆட்சிக்கு வந்தா தான் தெரியும். மக்கள் ஆட்சிக்கு வராத போதே நீங்க யாரையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. மக்களை நான் ஏமாத்த விரும்பல. அரசால் செய்ய முடியக்கூடிய விஷயத்தை நான் சொல்லுவேன். 100 ரூபாய் டிக்கெட் 1200 ரூபாய் கொடுத்து உங்களுடைய தொண்டன், உங்களுடைய ரசிகர் பார்த்தாங்களே, அதை உங்களால தடுக்க முடிஞ்சா? ரசிகர்களை விருப்பப்பட்டு பாக்குறாங்க சார். அப்ப ஏமாத்தி இருக்கிறீங்க. விஜயா போய் பார்க்க சொன்னாரு. சரி, விஜயா சார் போய் 120 ரூபாய் டிக்கெட் அதே மாதிரி தான் சொன்னாரு. அவரா உங்களை ஓட்டு போட சொல்றாரு. ஓட்டு போடுங்கன்னு கேக்குறாரு. எந்த நல்லது செஞ்சதுக்காக ஓட்டு போட சொல்றாரு? எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, நான் மக்களுக்கு நல்லது செய்வேங்கிறாரு. வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துதான் இருக்கிறாங்க. ஆனா கட்டமைப்பு இருக்கிற கட்சிக்கு தான் வாய்ப்பை கொடுப்பாங்க மக்கள். இங்க மீண்டும் திமுக அதிமுகவுக்கு தான். 2024 தேர்தல் அப்படித்தானே இருந்துச்சு. விஜய் போட்டி போடல சார் அந்த தேர்தல்ல. நான் என்ன கேக்குறேன், ஒரே தான் 31 போட்டி போடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். அதுக்குள்ள இன்னும் மக்கள் கூட்டம் பெருகும். சோ விஜய்க்கு கூடுற கூட்டம் ஓட்டா மாறாதுங்கிறீங்களா? மாறாதுன்னு தெரியல. ஆனா மாறியதற்கு பிறகு அவருக்கு நான் உரிய மரியாதை, அந்தஸ்து, அரசியல் செல்வாக்க பத்தி அப்புறம் நம்ம விவாதிப்போம்.
சார் குறைந்தது 10 ஊடகங்கள்ல பேசுறவங்க பத்திரிகையாளர்கள் பலரும் விஜயை குறைத்து மதிப்பிடாதீங்க. விஜய் குறைந்தது 15% ஓட்டு இருக்கு. அது பெரும்பான்மையான ஓட்டு ஏடிஎம்கே கிட்ட இருந்து தான் வருதுங்கிறாங்க சார். திமுக கிட்ட இருந்து வருது. ஆனா பெரும்பான்மையான ஓட்டு ஏடிஎம்கே கிட்ட இருந்து வருதுங்கிறாங்களே சார். அதை நீங்க கவனிக்கிறீங்களா? அதை அப்படி கட்டமைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல என்ன ஒரு பெரிய பஞ்சம் அப்படின்னா, நடக்கிற செய்தியை அப்படியே துல்லியமாக கணித்து சொல்லுவதற்கு ஆட்கள், அறிவு சார்ந்த ஆட்கள் பஞ்சமாயிருச்சே. தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் மணி சார், ஒரு சில பேர் தராசு சியாம் சாரை தவிர எல்லோரும் ஒரு பக்கமாகவே பேசினால் இங்க ஜனநாயகம் பூத்து குலுங்குது நம்ம நினைக்கிறோமா? மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அப்பா இவர் இப்படி பேசுவாரு, இவர் இப்படி பேசுவாரு, இவர் இப்படி பேசுவாரு, அவ்வளவுதான். என்ன பேசி என்ன செய்ய? நம்ம விதி, நம்ம பொருளாதாரம் குறைய போதா, அல்லது வலிமை கூட போதா, வரி குறைய போதா? ஒண்ணுமே கிடையாது. ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க சார். மத்திய அரசு, மாநில அரசு சொத்து வரியை குறைச்சிச்சா? பால் விலையை குறைச்சிச்சா? ஒண்ணும் இல்லையே. மாறாக கஞ்சா அது பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் புழக்கம். டாஸ்மார்க்ல ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேர் தமிழக இளைஞர்கள், வட மாநிலத்தர் எல்லாரும் குடிக்கிறாங்க. அப்புறம் இதை கட்டுப்படுத்துவதற்கு நம்மிடத்தில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் ஜனநாயக ரீதியாக சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஓகே சார். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு சார். எடப்பாடி அவர்கள் ஒரு மக்கள் பிரச்சாரத்துல ஒரு விஷயத்த சொன்னாரு. என்டிஏவுல பல்வேறு கட்சிகள், பாஜகவோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணியில இருக்காங்க, நாங்க பாஜகவோடு கூட்டணியில இருக்கோம்னு சொன்னாரு. அந்த பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பல கட்சிகள் வெளியே போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் வெளியே போயிருக்காரு, டிடி வெளியே போயிருக்காரு. ஒரு என்டிஏ என்பது ஒருங்கிணைந்த ஃபார்மேஷனுக்கு வரல, இன்னொரு பல்வேறு கட்சிகள் உள்ள வந்து சேரல அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கு. அதெல்லாம் என்ன சார் ஏடிஎம்கே எப்படி அட்ரஸ் பண்றாங்க, என்ன பண்ண போறாங்க? ஒரு மெகா கூட்டணி உருவாக்கும்னு எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்களோட கூட்டணிக்கு வரும்னு எடப்பாடி அவர்கள் சொன்னாரு. எந்த ஒரு கட்சியுமே வந்த மாதிரி தெரியலையே சார். இல்லை, எந்த ஒரு கட்சியும் வரலன்னா, பாரதிய ஜனதாவில் 2024 தேர்தலில் யார் யார் நின்றாங்களோ அவங்களெல்லாம் பேச்சுவார்த்தை திரு அண்ணாமலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். ஓபிஎஸும் வெளியே போயிட்டாரு. சரி சார், கரெக்ட் சார், நான் அதை இல்லைங்கள. தேர்தலில் நின்றவர்கள் போயிருக்கிறாங்க, திரும்ப அவங்க அந்த கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவாங்க. அதிமுகவுக்கும் அதற்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுகவை வைத்துத்தான் பாரதிய ஜனதா பயணிக்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அடுத்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனா இங்க திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி தினகரன் இவர்களெல்லாம் பார்த்து பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கு. அதை செய்கிறார்கள், அவ்வளவுதான். இன்னும் 7 மாத காலம் இருக்கிறது. அது எல்லாமே சரிப்பட்டு விடும். ஓகே சார். சார் குறிப்பாக அதிமுக பத்தி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. தொடர்ச்சியா ஒரு ஓட்டு சரிவு, அதை எல்லாருமே பேசுறாங்க சார். குறிப்பாக அம்மையார் இருக்கும்போது 45% இருந்த அதிமுக இன்னைக்கு லாஸ்ட் எலெக்ஷன்ல 21% வந்திருக்கு. இதுக்கு என்னதான் பிரச்சனை? மக்கள் கிட்ட அதிமுக அந்நியப்பட்டு போயிருச்சா? இளைஞர்களை அதிமுக கவரவில்லை அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள்லாம் இருக்கு. ஓட்டு சதவீதத்தை தக்க வைப்பதற்காகவும் கூட்டுவதற்காகவும் என்ன முயற்சியை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இது ஓட்டு குறைஞ்சு போச்சு அப்படின்னு அதனால வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியும். சட்டமன்ற தேர்தலில் 33% வாக்குகள் எடுத்திருக்குது. இது இப்ப அதுல பிரதமர் வேட்பாளர் இல்ல, அது மாதிரி தனியா நின்றுச்சு. ஆகையினால அதுல 20.5% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி சட்டமன்ற தேர்தல் இந்த 2026 இருக்காது. ஓகே. காரணம், ஆளுங்கட்சி திமுக இந்த தடவை அவர்கள் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திப்பார்கள் அப்படின்றத யதார்த்தமான உண்மை. ஓகே சார். கூட்டணி என்பது பலமா இருக்கே சார். சரிவு சந்திப்பாங்கன்னு சொல்றீங்க. கூட்டணி பலத்தால திமுக ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கூட்டணின்னு சொல்றீங்கல்ல, கூட்டணின்றீங்கல்ல, அந்த கூட்டணியில எத்தனை கட்சி தேர்தல் ஆணையம் இப்ப ரத்து பண்ணிருக்கு சொல்லுங்க. ஜவாஹிருல்லா அவங்க கட்சி தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிருக்காங்க. 4 கட்சி ரத்து பண்ணிருக்காங்க. ஆமா. அப்போ 13 கட்சியா இருந்தது, இப்ப என்ன ஆச்சு? 8 கட்சியா மாறிச்சா, 9 கட்சியா மாறிச்சா? பேர்ல அந்த கட்சி இருக்கு. அது மாதிரி தான் அதிமுக எவ்வளவு பெரிய இதையும் மீண்டு எழுந்து வந்துரும் சார். என்ன ஒண்ணே தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த போது 2 பேருக்கு தான் அங்க போட்டியா இருந்தது. ஜானகி அம்மாவா ஜெயலலிதா அம்மாவா அப்படின்னு. அவங்க 2 பேரும் பொதுக்குழு கூட்டினாங்க, நீதிமன்றத்தை நாடுனாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு போனாங்க. அது சரியாயிடுச்சு. இன்னைக்கு இங்க அதிமுகவில் அது 4 பேரா பிரிஞ்சாங்க. சசிகலாமா,
எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன். ஆனா நாலா பிம்பம் இருந்தாலும் அது ஒன்னாத்தான் இருக்குது அப்படின்றது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, தினேஷ் மகேஸ்வரி அவர்களுடைய தீர்ப்பு சொல்லுகிறது. அதிமுக கட்சி இப்ப எடப்பாடி கிட்ட இருக்கு சார். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப ஒன்னாத்தான் இருக்குது. அதிமுக உடையல, அதிமுக உடைஞ்சிருக்கு. அதிமுக ஒரு மிகப்பெரிய சேதாரம் நான் பேச வரல சார். 4 ஃபிராக்ஷனா இருந்தாலும் ஓட்டு போடக்கூடிய தொண்டர்கள் வந்து வெளியே போயிருக்காங்களே. கட்சி என்பது எடப்பாடி கிட்ட இருக்கு, ஆனா ஓட்டு போடக்கூடிய தொண்டர்கள் அவங்க கிட்ட இல்லையே. 2026 வருவார்கள். இப்படி இது அதுதான் இப்ப போறாருல சுற்றுப்பிரயாணம். திமுக அதை சொல்லிச்சு, செஞ்சாங்களா உங்க தொகுதிக்கு? செய்யல. அதேதான் விஜய் கேட்கிறாரு. விஜய்க்கு கூட்டம் கூடுது ஆனா ஓட்டா மாறாதுங்கிறீங்க, ஆனா எடப்பாடியாருக்கு ஓட்டா மாறுங்கிறீங்களே, கூட்டம் கூடுதுங்கிறீங்களே. எனக்கு புரியவே இல்லையே, உங்க ஸ்டாண்ட் எனக்கு புரியவே இல்லையே சார். கட்சி அடிப்படை கட்டமைப்பு இங்க இருக்குங்க. சரி, தாவேக்காவுக்கு இருக்கா? இல்லையா? இருக்கான்னு தான் கேக்குறேன். நான் சொல்றேன், நடிகர் விஜய் அவர்களை தவிர தமிழ்நாட்டுல பரிட்சயமான முகம் தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம் இருக்கு? எத்தனை மாவட்ட செயலாளர்? ஒரு 3 மாவட்ட செயலாளர் பேர் சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. சேலம் பார்த்திபன், தஞ்சாவூர் சரவணன், அவங்களாம் யாரு? எந்த தேர்தலில் நின்றாங்க? அல்லது தலைமை கழக நிர்வாகிகள் யாராவது முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களா? சொல்லுங்க. இல்ல சார், இந்த கட்டமைப்புல வேலை பார்த்தவங்க இருக்காங்களா? ஆதர்ஜனா மாதிரி நபர்கள் இருக்காங்க. எத்தனை தேர்தல யார வெல்ல வச்சாங்க சொல்லுங்க. அவரால வெல்ல முடிஞ்சுச்சா? திமுக கூட்டணியை கட்டமைத்ததுல ஆதர்ஜனாவுக்கு பங்கு இருக்கு சார். அப்ப பிரசாந்த் கிஷோர் இல்ல? பிரசாந்த் கிஷோர் டீம்ல ஆதர்ஜனா இருந்தாரு சார். அந்த கிரெடிட்ஸ்ல அவருக்கும் சில பல பங்குகள் உண்டு சார். அப்படின்னு யார் சொல்லணும்? திமுக சொல்லுச்சா? ஆதர்ஜனா சொல்றாரு. அவர் சொல்லுவார் சார், அவர் சொல்லத்தான் செய்வாரு. திமுக இருக்கக்கூடிய ஆதர்ஜனாவை பத்தி எப்படி சார் திமுக சர்டிபிகேட் கொடுப்பாங்க? பிறகு எதுக்கு நீங்க வந்து விசிகாவுக்கு போனீங்க? அவருக்கு அரசியல் ஆசை. அவருக்கு அரசியல் ஆசை. அங்க இருந்து ஏன் உடனே தாவேக்காவுக்கு வந்துட்டீங்க? ஏன் தாக்கு பிடிக்க முடியல? அரசியல்ல ஏன் பொறுமை இல்ல? அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னா இதே திமுகவிட்டே சொல்லிட்டு கொஞ்சம் செல்வாக்க பயன்படுத்தி ராஜ்யசபா உறுப்பினர் வாங்கியிருக்கலாமே, திரு கமலஹாசன் மாதிரி. அப்ப நாங்க திமுகவுக்கு ஐடியா கொடுப்போம், திமுகவுல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக மாட்டோம், விசிகாவுல இருப்போம், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க மாட்டோம், தாவேகாவுல இருப்போம், நாங்க வந்து எதுக்கு இதாக மாட்டோம், இன்னொரு கட்சிய கரைஞ்சு போச்சு, அந்த ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான். அண்ணா திமுகவினுடைய தொண்டர்கள், அதன் இயக்கத்தினுடைய இருக்கக்கூடியவங்க யாருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. அண்ணா திமுக தான். ஆனா அதிமுக யாருக்கு போகுது அப்படின்றத பொறுத்து இல்ல சார். அதிமுக ஒரு ஃபேக்டரை விஜய் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே சார். ஏப்பா நீ கண்டுக்கிட்டேன்னா நான் என்ன கேக்குறேன், நீ என்ன தமிழ்நாட்டுல பல 15 வருஷம் முதலமைச்சர் இருந்தவர் அவரு, இல்ல பல மாநிலங்கள்ல உங்க கட்சி ஆட்சியில் இருக்கா? நீ கண்டுகிட்ட என்ன கண்டுக்கிறாட்டி என்ன? இது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா? இல்ல சார், எடப்பாடியார் வந்து திமுக நோக்கி விமர்சனம் வைக்கிறாரு, விஜயும் திமுக நோக்கி எதிர்க்கட்சி வைக்கிறாரு சார். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா முன்னாடியே அது ஆளுங்கட்சி முதலமைச்சரா இருந்தவர் சார். திமுக வந்து ஆளுங்கட்சி முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி, விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியை பார்த்து வைக்கிறதுக்கு ஒண்ணா சார்? இல்ல சார், ஆனாலும் எடப்பாடியார் பண்ற விமர்சனத்துக்கும் திமுக ரியாக்ட் பண்றாங்க. விஜய வந்து கண்டுக்காம இருந்த திமுக இப்ப விஜய் என்ன பேசுறாரோ அதுக்கும் ரியாக்ட் பண்றாங்க சார். அதுக்கு இது என்ன சம்பந்தம்? யாரு பேசினாலும் பேசத்தான் செய்வாங்க சார். எடப்பாடியாரை விட விஜய் வந்து அவங்க விஜய் திமுக வந்து த்ரெட்டா பாக்குறாங்க போல இருக்கே. நீங்க பார்க்க வைக்கிறீங்க. சமூக வலைதளங்களால் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வந்துருமான்னு கேட்டா, தேர்தல் அன்னைக்கு பாதி பேர் செல்ல ஆஃப் பண்ணி போட்டு ஒரு நல்ல ரெஸ்ட் எடுப்பாங்க சார். நேபாளில் பாத்தீங்களா சார், இதே சமூக ஊடகம் தான் ஒரு மிகப்பெரிய இதுக்கு காரணமா என்ன வந்துச்சு? நேபாளில் என்ன வந்துச்சு? ஜென்சி இளைஞர்கள் பண்ணக்கூடிய இப்ப இஷ்யூவை பாத்தீங்களா? பார்த்தேன். நேபாளில் என்ன வந்துச்சு? இங்க நடத்துறது அரசியல் கட்சி, ஜனநாயக மாற்றம், அங்க புரட்சி கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. சமூக வலைதளங்களால் கிளர்ச்சி தான் உண்டு பண்ண முடியும், உங்க வன்மத்தை கொட்ட முடியும். நான் நினைச்சேன்னா ஒருத்தருக்கு போட்டு 1 லட்சம் வியூஸ் போட முடியும். ஆனால் 1 லட்சம் வியூஸ் போட தெரிந்த எனக்கு ஒரு ஓட்டு தான் ஜனநாயகத்துல. அந்த அரசியல் புரிதல் இருக்கணும் முதல்ல. ஓகே, அது இல்ல அவங்க கிட்ட. கட்டமைக்கக்கூடிய ஒரு இதுக்கு முன்னாடி வந்து தேமுதிக அந்த கட்சியை உருவாக்கி கொண்டு வந்தவர் யாரு? விஜயகாந்த் ஐயா. பின்னாடி பண்ருட்டியார் இருந்தாரு. அதே ஐயா பண்ருட்டியார் அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குவதற்கு பேராசிரியர் தீரன், திரு தலித் எழுமலை, திரு பொன்னுசாமி போன்றவர்கள்லாம் இந்த 4 பேர் 4 தூண்கள இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா மருத்துவர் ராமதாஸ் கொண்டு வந்தார். அது மாதிரி இன்னைக்கு தாவேகாவை உருவாக்குவதற்கு யார் இருக்கிறார்கள்? இளைஞர்கள் இருக்கிறார்கள், நாம் மறுக்கவே இல்லை.
அவர்கள் ரசிகர்கள் இருப்பார்கள். கட்டமைப்பு உருவாக்குதான் ஆதவ அர்ஜுனாவும் இவரும் எந்த தேர்தல சார் எந்த தேர்தல நின்று அவங்க சார் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுக்குறாங்க சார் அவங்க. அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம். நான் பிரசாந்த் கிஷோரே அவருடைய பீகார்ல 4 தடவை தேர்தல் நின்று தோத்துட்டார் சார். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் அரசியலில் வெற்றியாளர்களா ஜொலிச்சிருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா இதை விட ஒரு இது எதுவுமே கிடையாது. வியூக வகுப்பாளர் இந்தியாவுல நரேந்திர மோடியவே உருவாக்குனாரு யாரு? பிரசாந்த் கிஷோர். ஆனா அவர் உருவாக்க முடியவில்லையே. சோ இதுதான் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவுக்கும் பொருந்துங்கிறீங்க. 100% பொருந்தும், 100% பொருந்தும். இதை விட அதிகமா பணம் கொடுத்தீங்கன்னா இதை விட பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் உங்களால உருவாக்க முடியும். ஆனால் தேர்தல் என்பது வேற. மக்களோடு மக்களை போய் அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய பூத் கமிட்டி, அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் நல்லது கெட்டது, ஒரு காது குத்து, ஒரு கருமாதி, ஒரு நாதி, எல்லாத்துக்கும் திருமண விழா, எல்லா இடத்திலையும் பங்கேற்று அந்த மக்களை ஒரு குழுவாக மாற்றி அந்த குழுவினருக்கு எத்தனை வாக்கு சதவீதம், எத்தனை ஓட்டுகள் இருக்கின்றத அதை அப்பக்கப்ப அது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலையாய. அந்த கட்டமைப்பு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க. இதுவரைக்கும் அப்படி 2 கட்சிக்கு தான் இருக்குது. 2027 எப்படின்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு அந்த கட்டமைப்பு இல்ல. இதுவரைக்கும் தேர்தல்ல இல்ல. கட்டமைப்பு இருக்கான்றது அப்புறம் 2வது. கட்டமைப்பு இருந்தா தான் தேர்தல் நிக்க முடியும். இந்த தேர்தல்ல வாக்கு சதவீதத்தின் அடிப்படை சார் 2026 தேர்தல் என்ன? 6,39,00,000 வாக்காளர்கள். இதுல ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 6,23,00,000 வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்க. அதுல 30% பேர் வாக்களிக்கவே வரல. ஆமா. அதுல இப்ப வந்திருக்கக்கூடியதுல இளைஞர்கள் எத்தனை சதவீதம் பேர்? 6,39,00,000 எத்தனை இளைஞர்கள்? இந்த கணக்குகள் எல்லாம் அந்த ஏற்கனவே 30% பேர் வாக்களிக்கவே இல்லையே, அந்த வாக்குகளை பிரித்து கொள்வது அல்லது தன் பக்கம் ஈர்ப்பது தாவேகா ஈர்க்க போதா, அதிமுக ஈர்க்க போதா, திமுக ஈர்க்க போகிறதா, அல்லது இது தாவேகா வரப்போதான்னு ஒரு மிகப்பெரிய கேள்விதான். கேள்விதான். ஆக இந்த கேள்விகளை பகுத்து பார்க்க வேண்டிய வேலை வியூக வகுப்பாளருடைய தலையாய பணி. ஓகே, அந்த பணியை தான் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அது வெற்றி பெறுவாங்களா? கடைசி நேரத்தில் அவர்களுக்கு தேவையான எல்லாமே வழங்கப்படும். எல்லா கட்சிகளும் அதைத்தான் செய்கிறது. அது சன்மானம், பரிசு பொருட்கள், அவர்களுக்கு தேவையானது எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுகிறது. அதில் வெற்றி பெற போவது யார்? நல்ல நடிகர்ப்பா, 300 கோடி சம்பாதிப்பார்ப்பா. அந்த தேர்தல் அன்னைக்கு அந்த பூத்துல உட்கார வைக்கணுமே, காலையில இருந்து நான் இரவு வரைக்கும். இதெல்லாம் இந்த திராவிட கட்சிகளுக்கு இந்த அடிப்படை கட்டமைப்பு இருக்கு. அதனாலதான் அவர்கள் 2024 சரி 26 சரி இந்த 2 கட்சிகளுக்கு தான் களத்துல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டிங்கிறீங்க. ஆமா, 24 அப்படித்தான், 2026 அப்படித்தான். இவர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு இவருடைய செல்வாக்குகள் என்ன அப்படின்றத நாம தேர்தல்ல மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக திமுக களத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி இருக்கு. 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் கிராமப்புற வரைக்கும் கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் கட்டமைப்பு இருக்கு. விஜய் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. யாருக்கு அடிப்படை கட்டமைப்பு இருக்கோ அவரால் தான் ஜெயிக்க முடியும். உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். காலங்களும் இருக்கு. ஒரு 7 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி பேசியிருக்கோம். தொடர்ச்சியா பேச போறோம். குறிப்பாக அந்த கட்டமைப்பு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த கட்டமைப்புல விஜய் கவனம் செலுத்தணும் உங்களுடைய பார்வையை வச்சிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசிய நன்றி அக்னி சார். மிக்க நன்றி.